நந்தவனபுரம்ன்ற அழகான கிராமத்துல கீர்த்தி காவேரின்னு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவங்க, ஒன்னா வளர்ந்தவங்க. கீர்த்தி காவேரி எப்பயும் கதைகளை பேசிக்கிட்டு சந்தோஷமா ஒத்துமையா இருந்தாங்க. இவளனா அவ இருக்க மாட்டா, அவ இல்லைன்னா இவளும் இருக்க மாட்டா. கீர்த்தியோட அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கவும் கீர்த்தி பட்டணத்துக்கு போய் அவ படிப்பா அங்க கண்டினியூ பண்ணா. ஆனா காவேரி மட்டும் எங்கேயும் போகாம அவ அப்பாவோட இந்த கிராமத்திலேயே இருந்துட்டா. கீர்த்தி என்னவோ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க பட்டணத்துல இருந்தா. ஆனா காவேரி மட்டும் இங்க இருக்க வேலைகளை கத்துக்கிட்டு இதே ஊர்லயே இருந்துட்டா. இத பார்த்த காவேரியோட அப்பா அவகிட்ட இப்படி சொன்னாரு. ஆமாடி கீர்த்தி, எவ்வளவு நாளைக்கு நீ இந்த வீட்லயே எங்க கூட இருப்ப? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு தர வேண்டியது இந்த அப்பாவோட கடமை இல்லையா? இதே ஊர்ல உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் ஒண்ணு பாத்திருக்க. பையன் நிலம் வச்சிருக்கான், விவசாய வேலை பாக்குறான், நல்ல திறமையான பையன், உன்னை நல்லா பாத்துப்பான். நீ சம்பந்தம் சொன்னா போதும், நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் உனக்கு அந்த பையனை. நீ சந்தோஷமா உன் குடும்பம் உன் குட்டியோட வாழ்றத இந்த அப்பா பார்த்து ரொம்ப பெருமைப்படணும், சந்தோஷப்படணுமா. உன்னோட வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சுன்னா அப்பாக்கு எல்லா கடமையும் முடிஞ்சிரும். சீக்கிரம் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுமா அப்படின்னு அவர் சொன்னதும் காவேரி அதுக்கு சரின்னு சம்பந்தம் சொன்னா. அதுக்கப்புறமா காவேரிக்கும் ராஜேஷ்க்கும் அதே ஊர்ல நல்லபடியா கல்யாணம் நடந்தது. சில வருடங்கள் போச்சு. காவேரிக்கு ராமுன்னுட்டு ஒரு பையனும் இருந்தான். காவேரி கணவர் நில வேலைகளை பார்த்துட்டு இருந்தாரு. காவேரி ஊர்ல இருக்கவங்களுக்கு துணி தைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. கீர்த்தி என்னவோ பட்டணத்துல பெரிய படிப்பெல்லாம் படிச்சு நல்ல வேலைக்கு போய்கிட்டு இருந்தா. கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு கீர்த்தி ஒரு கோவிலுக்கு போயிருந்தா. அதே கோவிலுக்கு காவேரியும் வந்திருந்தா. காவேரி கீர்த்தி ஒருத்தரை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க, ரொம்ப சந்தோஷமும் பட்டாங்க. ஏன்னா ரொம்ப வருடங்கள் கழிச்சு சந்திக்கிறாங்கல்ல. அப்போ கீர்த்தி காவேரி கிட்ட இப்படி சொன்னா. காவேரி, உன்னை பார்த்த எவ்வளவு நாள் ஆகுது. அப்பா, எவ்வளவு வருஷம் கழிச்சு நான் உன்னை பாக்குறேன்ல. இந்த ஊரை விட்டு போய் எவ்வளவு வருஷம் ஆகுது, இப்பதான் உன்னை பாக்குறேன். உன்னை காண்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா உன் ஃபோன் நம்பரும் இல்ல, சோசியல் மீடியாலும் நீ இல்ல. எப்படி உன்னை காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நல்ல வேலை இன்னைக்கு நான் உன்னை கோவில்ல பார்த்துட்டேன். எவ்வளவு நாள் உன்னை நினைச்சிருக்கேன் தெரியுமா நானு. அதெல்லாம் விடு, உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டி. எப்படி இருக்க? அடடா, நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டி உன்னை பார்த்ததுக்கு. எவ்வளோ வருஷம் ஆச்சுல. எவ்வளோ தடவை உன்னை பார்க்கணும், உன் கூட பேசணும்னு எவ்வளோ நாள் நினைச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா நீ எங்க இருக்க, என்ன பண்றன்னு எதுவுமே எனக்கும் தெரியல. எப்படியாவது உன்னை என் கல்யாணத்துக்காவது வர வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா உன்னை பத்தி எந்த விவரமும் எனக்கு தெரியாததுனால கல்யாணத்துக்கு கூட கூப்பிட முடியல. எனக்கு ஒரு பையன்லாம் இருக்கான் தெரியுமா? அப்பா, எவ்வளோ நாள் நான் அவனை நினைச்சிருக்கேன். கீர்த்தியை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னுட்டு. நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு பார்த்துட்டேன். கடவுள் தான் நம்மள இங்க சேர வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டி. என்னடி சொல்ற? உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? ஆனா உன்னை பாக்குறதுக்கு அப்ப எப்படி பார்த்தேனோ அப்படியே தாண்டி இருக்க. கொஞ்சம் கூட உனக்கு வயசே ஆகல. அதெல்லாம் இருக்கட்டும், எத்தனை குழந்தைங்க? அப்புறமா மாமா என்ன பண்றாரு? உனக்கு தான் என் வீடை பத்தி தெரியுமேடி. என் வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு. உன்ன மாதிரிதான் உன் வீட்டுக்கு நீ எப்படி ஒரே பொண்ணோ, நானும் என் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானா. அப்பா அதனால என்ன வேற ஊருக்கெல்லாம் அனுப்பல. இதே ஊர்ல ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. என் கணவர் விவசாய வேலை தான் பார்த்துக்கிறாரு. கொஞ்சம் வருடங்கள்ல எங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. ஒரு பையன்தான், அவன் பேரு ராமு. அவன் சின்ன பையன்தான். அதுக்கப்புறமா அப்படியே வாழ்க்கை போகுது. நான் இங்கே ஊரில் இருக்கவங்களுக்கு துணிமணி எல்லாம் தைச்சு கொடுத்துட்ருக்கேன். ஆமாம், நீ என்ன பண்ணுற? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? அப்படியே ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கியா என்ன நீ? உனக்கு எப்போ கல்யாணம்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமலாம் இல்லை. இங்கேருந்து ஊரை விட்டுட்டு போனேன்னா அப்பா அங்கே என்ன காலேஜில் சேர்த்து விட்டாரு. பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து வேலைக்கு போனேன். சரி, உனக்கு வயசாகிட்டே போகுதுன்னு அப்பா ராகேஷ்க்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாரு. ராகேஷ் அப்பாவோட சொந்தக்கார பையன்தான். அவனும் படிச்சிருக்கான். அவன் சரின்னுட்டு சொன்னா. நானும் எனக்கு அவனை பிடிக்கவும் சரின்னுட்டு சொன்னேன். கல்யாணம் நடந்து கொஞ்சம் வருடங்கள் ஆகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் நிம்மதியா கூட நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ராகேஷ் நல்லவர், என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. கெட்டவரெல்லாம் இல்ல, ஆனா அப்படியே வாழ்க்கை போகுது. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி.
அப்பா, நீயும் உன் வாழ்க்கையில செட்டில் ஆயிட்ட. இந்த மாதிரி நல்ல வாழ்க்கையை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு தான் நீ நன்றி சொல்லணும். இதெல்லாம் கேட்க எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த பெரியவங்க ஒருத்தவங்க வந்து கீர்த்திக்கும் காவேரிக்கும் குங்குமம் வச்சு விட வந்தாங்க. அப்போ அவங்க காவேரிக்கு வச்சு விடவும், ஐயோ வேண்டாங்க, என்னோட கணவர் இறந்து போயிட்டாரு, எனக்கு குங்குமம் வைக்காதீங்க அப்படின்னு காவேரி சொல்லவும், கீர்த்தியும் அங்கிருந்த அந்த லேடியும் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா பார்த்தாங்க காவேரிய. அப்போ காவேரி அவகிட்ட, என்னடி சொல்றா, உன் கணவர் இறந்துட்டாரா? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விவசாயி வேலையெல்லாம் பாக்குறாருன்னுட்டு சந்தோஷமா எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. உன்னோட கஷ்டம் எதையுமே யார்கிட்டயும் சொல்ல மாட்டியாடி? ஏன் உனக்குள்ளே எல்லாத்தையும் போட்டி வச்சிருக்க? என்ன நடந்தது? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை கீர்த்தி, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்மளே சந்திக்கிறோம். இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்தி உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். என்னடி சொல்றா? என்ன ஆச்சு உன் கணவருக்கு? எப்படி இறந்தாரு? இப்போ வருமானம் இருக்கா குழந்தைய பாத்துக்க? என்னன்னு சொல்றதுடி, அவரு நிலத்துல வேலைக்கு போனாரா 2 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க பாம்பு ஒன்று கடிச்சு அவரு இறந்து போயிட்டாரு. அங்க இருந்தவங்க எல்லாரும் அவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா அவர் அங்க கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே இறந்துட்டதா டாக்டர் சொன்னாரு. அதுக்கப்புறம் குடும்ப பாரம் எல்லாம் என் மேலதான். நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரோட துணிமணியை தைச்சு கொடுக்குறேன்னா அதுல வருமானம் வருது. அதை வச்சு குழந்தைய படிக்க வைக்கிறேன். அப்புறம் அம்மா அப்பாவுக்கும் ஒரே பொண்ணுல, அதனால அவங்களையும் நான் தான் பார்த்துக்கிறேன். அதனால இப்போதைக்கு என் பொழப்ப அப்படியே ஓடுது. இப்போதான் நீ வந்திருக்க, இதெல்லாம் எதுக்கு உன்னை சொல்லி கஷ்டப்படுத்தணும்னு நினச்சேன். பரவாயில்லடி, உனக்காவது நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கே. நீ சந்தோஷமா இருக்கன்னு சொல்லும் போது கேட்க எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. பணம் இருக்குடி என்கிட்ட நிறையா, ஆனால் உன் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லடி அப்படின்னு ரொம்ப கவலையோட கீர்த்தி காவேரி கிட்ட சொல்லவும், காவேரிக்கு ஒன்றும் புரியல. உடனே அவ, இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தா, திடீர்னு நீ இப்படி பேசுறத பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. என்ன ஆச்சுன்னு சொல்லு, சொன்னாதாண்டி எனக்கும் தெரியும். என்னன்னு சொல்றடி. எங்களுக்கு கல்யாணம் ஆகி நாங்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களோட கல்யாண நாளுக்கு முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. அதுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு இவர் பைக்கில் போனாரா. அவருக்கு எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதனால நிறைய அடிபட்டுடுச்சு. கோமா ஸ்டேஜ்க்கே போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. இப்போதைக்கு அவர் பெட்ரிடன், படுத்த படுக்கையாக தான் இருக்காரு. ராகேஷ் கூட அவங்க வீட்டுக்கு ஒரே பையன். நானும் ஒரே பொண்ணல்ல, என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அவர் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நான் தான் எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அவருக்காக நான் போகாத டாக்டர் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை. ஆனால் ராகேஷ்க்கு உடம்பு எப்போ சரியாகும்னு எனக்கே தெரியாதுடி. நானும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவர் உயிரோட இருக்காரு, அதுவே எனக்கு போதும். இந்த விஷயம் நடந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா போகாத கோவில் டாக்டர்னு இல்லை. என் வாழ்க்கையும் மாறினா மாதிரி தெரியல. நான் தான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு என்ன நானே சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி இருக்கேன். ஐயோ, இவ்வளோ விஷயம் நடந்துச்சாடி உன் வாழ்க்கையில? நீ எங்கேயோ சந்தோஷமா இருக்கல்ல நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி. ஆனால் ஏன் தான் நம்மளோட வாழ்க்கைகளில் இப்படியெல்லாம் விளையாடுறாரோ இந்த கடவுள்னு தெரியலல்ல. சந்தோஷமாக இருப்போம்னு நினச்சி தானே வளர்ந்தோம். ஆனால் இப்படி ஒரு சோகமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு நான் நிஜமாக நினச்சி கூட பார்க்கல. சரி, நடந்தது நடந்துருச்சு. இனி நம்ம தான் நம்மளை தைரியப்படுத்தி வாழ்ந்துக்கணும். என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு இந்த 2 தோழிகளும் அவங்களோட கதைகளை பகிர்ந்துக்கிட்டு கதைகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் கஷ்டன்றது வருங்க. அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ள கடவுளே நமக்கு வழி காட்டுவாரு. அதுக்கான தைரியத்தை கொடுப்பாருன்னுட்டு நம்பிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை மறுபடியும் நம்ம வாழ ஆரம்பிக்கணும். இப்படி இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வாழ்க்கைய நந்தவனபுரம்ன்ற கிராமத்துல சுந்தரையா அப்புறம் அவங்களோட மனைவி கௌசல்யாவும் விவசாயம் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது வேலை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களது கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம். கௌசல்யாவுக்கு கடவுள் பக்தி ஜாஸ்தி. கௌசல்யாவோட பையன் ராஜேஷ்க்கு கீர்த்தின்னு ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்தது. கீர்த்தி ஒரே ஒரு பொண்ணு. அம்மா அப்பா அவளை ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. வீட்டுல எந்த வேலையும் வாங்க மாட்டாங்க கீர்த்திய அவளோட அம்மா அப்பா. அவ கேக்குறது எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஏன் கேக்குறதுக்கு முன்னாடியே அவ வீட்டுல எல்லாமே இருக்கும். ஒரு வேலையை வாங்காம ராணி மாதிரி வளர்த்தாங்க. அப்படி எந்த வேலையும் செய்யாம இருந்தா கீர்த்தி. ஒரு நாளைக்கு கௌசல்யா அம்மா அவங்க கணவர்கிட்ட,
என்னங்க, நம்மளோட மருமக கீர்த்தி இருக்காளே, எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா இல்ல டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. நாளுக்கு நாலு பெருத்துக்கிட்டே போறாங்க. என்னங்க இதெல்லாம்? ஆரம்பிச்சிட்டீங்களா மாமியார் மருமக பிரச்சனைகளை? இங்க பாரு கௌசல்யா, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாச்சு. இப்பதான் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கே வந்திருக்கா. அதுவும் அந்த பொண்ணு வேற ஒரே பொண்ணு. அவங்க அம்மா அப்பா எவ்வளவு செல்லமா அவளை ஆசையா ராணி மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் ஆகும் அவ குடும்ப பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு உன்ன மாதிரி மாறுறதுக்கு. அது வரைக்கும் நம்ம தான் டைம் கொடுக்கணும். அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணை எப்படி செல்லமா வளர்த்தாங்களோ, நம்மளும் இந்த பொண்ணை நம்ம பொண்ணு மாதிரி பார்த்து மருமக மாதிரி பார்க்காம சந்தோஷமா வச்சுப்போம். அவ கண்டிப்பா பாரு உன்ன மாதிரி சூப்பரா நடத்துவா குடும்பத்தை. இப்பவே அவசரப்பட வேண்டாம். சின்ன பசங்க தானே, கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டோம் லைஃப. என்னங்க நீங்க எனக்கே அறிவுரை கூறுறீங்க? கல்யாணம் ஆன பொண்ணு காலங்காத்தாலே எந்திரிச்சு வீட்டை சுத்தப்படுத்தி கோலம் போட்டு பூஜை செஞ்சு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து கிச்சன்ல சமைக்கிற வேலையை பார்த்து மாமியார் மாமனரை பார்த்து மாட்டாளா? இவ என்னடானா நல்லா தூங்குறா, டிவி பாக்குறா, மொபைல்ல இருக்கா, ஒரு வேலையும் செய்யறது இல்ல. கேட்டா எனக்கு அட்வைஸ் பண்றீங்க நீங்க அப்படின்னு கோவமா பேசிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டு போனாங்க கௌசல்யாமா. அப்ப ரகுராம் ஐயா மனசுக்குள்ள இப்படி நினைச்சாரு, ரெண்டு பெண்கள் வீட்டுல இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதா செய்யும். ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, சண்டை போட்டுப்பாங்க. இதனால நம்ம தலைதான் உருளும். நம்ம எதுக்கு இதுல தலையிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விவசாய வேலை பார்க்க கிளம்பி போயிட்டாரு. அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு கௌசல்யா கீர்த்தி கிட்ட இப்படி சொன்னாங்க, ஆமாடி கீர்த்தி, வீடை நல்லா சுத்தம் படுத்தி அதுக்கப்புறம் வாசல்ல கோலம் போடுமா அப்படின்னு கௌசல்யா அம்மா சொன்னதும் கீர்த்தி கேட்டும் கேட்காத மாதிரி மொபைல்ல பாத்துக்கிட்டே இருந்தா. மறுபடியும் கௌசல்யா அம்மா சொல்லி பார்த்தாங்க, கீர்த்தி உன்னதாமா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டாங்க அவங்க. சொல்லுங்க அத்தை, இப்ப எதுக்கு இப்படி கத்துறீங்க? நான் உன்ன முதல்ல அமைதியா மெல்லமா தாமா கூப்பிட்டேன். ஆனா உன் காதுல தான் அது விழல. நான் முதல்ல வீடை கிளீன் பண்ணி முதல்ல கோலம் போட சொன்னேன். காதுல விழுந்துதா இல்லையா உனக்கு? என்னது, வீடு வாசல் தெளிச்சு கோலம் போடணுமா? ஐயோ சிச்சி, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செஞ்சதே இல்ல. அப்படியே உங்களுக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும்னா என் அம்மா அப்பா நல்ல டவுரி எல்லாம் கொடுத்தாங்கல்ல, நிறைய காசு கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு நல்ல வேலை செய்யற பொண்ணா பார்த்து அப்பாயிண்ட் பண்ணி அந்த பொண்ணை பண்ண சொல்லுங்க. அம்மாடி, உன்ன மாதிரிதாம்மா கல்யாணம் ஆன புதுசுல எனக்கும் எந்த வேலையும் வராது. நானும் இப்படிதான் இருந்தேன். ஆனா நீ அது நல்லா திருந்தி இருக்கணும்ன்றது தான் ஆசைப்படுற. சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் கத்துக்கிற வழிய பாரு கீர்த்தி. இப்ப வேலை கத்துக்கலனா அப்புறம் உனக்கு தான் ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் பழகிக்கோ. அதே மாதிரி சீக்கிரமா எந்திரிக்க கத்துக்கோ. அத்தை, எனக்கு சீக்கிரமாலாம் எந்திரிச்சு கொஞ்சம் கூட பழக்கமே இல்ல தெரியுமா? நான் உங்களை மாதிரி அடுத்த ராத்திரியில நீங்க சொல்ற மாதிரி விடிகாலத்துல எல்லாம் எந்திரிச்சதே கிடையாது. என்னால எப்ப முடியுமோ அப்பதான் முடியும் அப்படி சொல்லிட்டு கீர்த்தி அங்கிருந்து போயிட்டா. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததா ரகுராம் கேட்டாரு. பாத்தீங்களாங்க, எப்படி எல்லாம் நம்ம மருமக பேசிட்டு போறான்னுட்டு. ஆனா நம்ம மருமக இப்படியே இருந்தான்னு வச்சுக்கோங்க, நல்லா சோம்பேறித்தனமா குண்டா தான் ஆகுவா. இப்படி இருக்கிறது நல்லதில்ல, திருத்தணும்னு பாக்குறேன் நானு. என்ன பண்ண சொல்ற? நான் தான் சொன்னேன்ல, உன்ன மாதிரியே அவன் நடந்துக்கணும்னு எதிர்பார்க்காத. கொஞ்ச நாள் டைம் கொடு, ஏன் கொஞ்சம் வருஷம் கூட டைம் கொடு. சின்ன பொண்ணு தானே அவ, சீக்கிரமா எல்லா வேலையும் கத்துக்கிட்டு மாறுவா. ஆனா இப்ப மாட்டா. என்னங்க, கார்த்திகை மாசம் வருது இல்லைங்க, அதுக்காக தான் அவளை தயார்படுத்துறேன். ராஜேஷ்க்கும் கீர்த்திக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆனா கீர்த்தியோட கையாலே சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை செய்யறேன்னு வேண்டியிருந்தேன். கார்த்திகை மாசம்னாலே நமக்கு எல்லாம் கொண்டாட்டம் தானே. அதே மாதிரி சிவையாக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான மாசம். காலையிலே எந்திரிச்சு கங்கா ஸ்நானம் பண்ணி வீடு தொலைச்சு கோலம் போட்டு பூஜை பண்ணி வில்வ இலையால அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா கோவிலுக்கு போய் சிவையாக்கு விளக்கேத்தி நல்லா பிரதட்சிணை பண்ணிட்டு வரணும். நினைச்சது நிறைவேறும். எல்லாரும் வீட்டுல சந்தோஷமும் கிடைக்கும். சிவையா அருளால வீடே சந்தோஷமா இருக்கும், செல்வ செழிப்பா இருக்கும், நிம்மதியாவும் இருக்கும். கார்த்திகை மாசத்தோட விசேஷமே இதானே. கணவன் நல்லா இருக்கணும்னு மனைவி கூட விரதம் இருப்பாங்க கார்த்திகை மாசத்துல. இதெல்லாம் கீர்த்திக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பழக்கங்கள் எல்லாம் விட்டு போக கூடாது இல்லைங்க. இதெல்லாம் நம்மளோட சாம்பிரதாயம். இதெல்லாம் கடைபிடிக்கணும். இந்த காலத்து பசங்களும் பண்ணணும். ஆமா, கார்த்திகை மாசம்னா சிவையாக்கு எவ்வளவு விசேஷம். நீ எல்லாம் காலகாலமா பூஜை பண்ணிட்டு இருக்க. எங்க அம்மா கூட பண்ணுவாங்க, உங்க அம்மாவும் பண்ணுவாங்க, இப்ப நீயும் பண்ணிட்டு தான் இருக்க. கீர்த்திக்கும் இதெல்லாம் பழக்கணும்னு நீ நினைக்கிற நல்லதுதான்.
ஆனா பாப்போம் என்ன நடக்குதுன்னுட்டு. உடனே பண்ணணும்னு நினைக்காத, அவ சின்ன பொண்ணு தானே. இந்த சாம்பிரதாயம் எல்லாம் கண்டிப்பா அவளும் கடைபிடிக்க கொஞ்சம் நாட்கள் டைம் எல்லாம் கொடு, அவ கண்டிப்பா கத்துப்பான்னு நம்பிக்கை இருக்கு. என்னங்க, இப்பையில இருந்து பழக்கினாதான் கார்த்திகை மாசம் வரும்போது அவ சீக்கிரமா எந்திரிப்பா, பூஜைகளை செய்வா. என்னவோங்க, இந்த பொண்ணை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எல்லாம் அவ இஷ்டம்தான். கண்டிப்பா அவ பண்ணுவா. நமக்கு வயசாயிடுச்சு, அதனால ஆன்மீகத்துல அப்புறம் பக்தியில ரொம்ப ஈடுபாடு அதிகம். ஆனா அவ அப்படியா என்ன, சின்ன பொண்ணு தானே. இந்த வயசுலனா இன்னும் நம்ம வயசு வரும்போது இன்னும் அதிகமா கூட பக்தியோட இருக்கலாம். ஏன் நம்மள விட பக்தியா கூட மாறுவா, சொல்ல முடியாது அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு. கார்த்திகை மாசம் வந்தது. ஊர்ல இருக்க எல்லாரும் கார்த்திகை மாசத்துக்கு தேவையான பூஜை பொருட்கள், அப்புறம் துணிமணி, அப்புறமா நிறைய பூக்கள், நிறைய விபூதி, சந்தனம் எல்லாம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க கௌசல்யா கிட்ட கேட்டாங்க, என்ன கௌசல்யா, மார்க்கெட்ல உங்களை காணவே காணோம், கார்த்திகை மாசத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்க வரவே இல்லை போல இருக்கே. என்ன இந்த வருஷம் உங்க புது மருமகளோட கார்த்திகை மாசத்தை கொண்டாட போறீங்களா நீங்க? ஆமா, புது மருமகளோட நீங்க கார்த்திகை மாசத்தை கொண்டாடினீங்கன்னா சிவையா உங்களுக்கு நிறைய அருள் புரிவாரு. நல்ல சந்தோஷமான ஒரு நிம்மதியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பாரு. உங்க வீட்டுக்கு விசேஷம் இதெல்லாம். நதியில நீராடினா புண்ணியம். சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே என் மருமக கிட்ட இதோட விசேஷங்களை சொல்றேன். அப்படி சொல்லிட்டு அவங்க கீர்த்தி கிட்ட போய், அம்மாடி கீர்த்தி, கார்த்திகை மாசம் வந்துருச்சுல, எல்லாரும் பசாருக்கு போய் பூவு, குங்குமம், விபூதி, பூக்கள்னு எல்லாம் வாங்கிட்டு வராங்க. நீயும் கிளம்பு, நம்ம 2 பேரும் கார்த்திகை மாசத்துக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்கிட்டு வரலாம். கார்த்திகை மாசம்னா என்ன, அதுவும் வழக்கம் போல ஒரு மாசம் தானட்டா, அதுல என்ன ஸ்பெஷல் வெரைட்டி இருக்கு? ஐயோ, என்னாலலாம் இப்ப கிளம்பி வர முடியாது. நீங்க வேணா போயிட்டு வாங்க. நான் இப்ப கிளம்பணும்னா பிரஷ் பண்ணணும், குளிக்கணும், காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வரணும். அதுக்கு பதிலா நீங்களே போய் தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. இங்க பாருமா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ இப்ப கூட என் கூட வந்தனா என்னென்ன வாங்கணும், ஏது வாங்கணும்னு எல்லாம் தெரிஞ்சுப்பல. தெரிஞ்சுக்கிட்டு நான் நாளைக்கு ஊர்ல இருந்தாலோ, நீ தனியா கார்த்திகை மாச பூஜை பண்ணணும்னாலும் யாரையும் கேட்காம பண்ணலாம். அத்தை, பஜார் ரொம்ப தூரத்துல இருக்கு. என்னாலலாம் அவ்வளவு தூரம் நடந்து வர முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். என்னால முடியாது, நீங்க போயிட்டு வாங்க. அம்மாடி, கார்த்திகை மாசம் காலையிலே எந்திரிச்சு தலைக்கு குளிச்சு சிவையாவை நினைச்சு பூஜை செஞ்சு வில்வத்தால அர்ச்சனை பண்ணி, அப்புறம் விபூதி அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர், சந்தனம் இதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணி பூஜைகள் செஞ்சு மந்திரங்கள் படிச்சு, அப்புறம் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி அபிஷேகத்தெல்லாம் பார்த்து நல்லா நீராடிட்டு வந்தா ரொம்ப ரொம்ப புண்ணியம். கங்கா ஸ்நானம் பண்றது அவ்வளோ புண்ணியம் தெரியுமா? வீட்டுக்கே நல்லது. கணவருக்காக விரதம் இருக்கிறது 1 கோடி புண்ணியம் தரும். இதெல்லாம் கார்த்திகை மாசத்தோட சிறப்புகள். இதெல்லாம் பண்ணா குடும்பமே சந்தோஷமா ஒத்துமையா இருக்கும்ன்றது நம்மளோட முன்னோர்களோட ஐதீகம். கார்த்திகை மாசத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்கு. நம்ம முன்னோர்கள் தான் நம்ம இதெல்லாம் வழிபாடு செய்ய சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும். குடும்பத்தோட வழக்கம்ல. ஐயோ அத்தை, காலையிலே எந்திரிச்சு குளிச்சு கங்கா ஸ்நானம் பண்ணணுமா? அப்புறமா பூஜை செய்யணும், இதை பண்ணுமா? இதெல்லாம் பண்ணாதான் சிவையா கருணை காட்டுவாரா? இல்லனா என்ன கருணை காட்ட மாட்டாரா என்ன? இங்க பாருமா, இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம்னா அது கடவுளோட கிருபையாலதான். என்ன நம்ம உழைச்சாலும் கடவுளோட அருள் இருந்தாதான் எல்லாமே நடக்கும். அதனால பூஜை செய்யறது, கடவுளை கும்பிடுறதெல்லாம் குறை சொல்லாத. இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு கௌசல்யா அம்மா மட்டுமே போய் மளிகை கடைக்கு போய், அப்புறம் பூஜை கடைக்கு போய் தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு பொறுமையா வீட்டுக்கு நடந்து வந்தாங்க. கௌசல்யா அம்மா வந்து வீட்டுல பாக்குறாங்க. பார்த்தா கீர்த்தி எந்த வேலையும் செய்யாம ஹாயா உக்காந்து டிவி பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. பூஜையும் செய்யல, ஒன்னும் பண்ணல. அவங்க கௌசல்யா அம்மாவே பார்த்தாங்க. அவங்களே காலையில எந்திரிச்சு கார்த்திகை மாசத்துல பூஜை பண்ணாங்க. ஆனா கீர்த்தி பார்த்துக்கிட்டு நல்லா இழுத்து போட்டுட்டு தூங்கிட்டு இருந்தா. எவ்வளவுதான் கௌசல்யா அம்மா எழுப்பி பார்த்தாலோ கீர்த்தி எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. நல்லா லேட்டா எந்திரிச்சு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துக்கிட்டு மொபைல நோண்டிக்கிட்டு இருந்தா கீர்த்தி. இதெல்லாம் பார்க்க பார்க்க கௌசல்யா அம்மாவுக்கு கோவம் தான் வந்தது. அம்மாடி கீர்த்தி, குளிச்சுட்டு வந்து கடவுள்கிட்ட போய் ஆர்த்தி காட்டி பூஜை பண்ணி ஆர்த்தி எடுத்துக்கோமா. என்னத்த இப்பவே குளிக்கணுமா? ஐயோ, கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறமா நான் போய் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுக்கிறேன்.
சோம்பேறித்தனன்றது எல்லாருக்கும் இருக்கும் தான். ஆனா இவ்வளோ மாதிரி ஒரு சோம்பேறியை என் வாழ்க்கையிலே பார்த்ததே இல்லை. என்னதான் பொண்ணோ இவ அப்படின்னு நினைச்சாங்க கௌசல்யா அம்மா. மத்தியானம் ஆச்சு, எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கீர்த்தி, என்னத்த இந்த மாதிரி பூண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாம சமைச்சிருக்கீங்க, புளிப்பு கூட இல்லையே. அம்மாடி, கார்த்திகை மாசம் முழுக்க இந்த மாதிரி எல்லாம் சமைப்போம். உனக்கு பிடிக்கலனா உனக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிடுற வழிய பாருமா. என்னது, நானே சமைச்சு நானே சாப்பிடணுமா? ஐயோ, என்னாலலாம் முடியாதுதா. ஐயோ, சமைக்க முடியலனா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிக்கோ மொபைல்லமா. ஐயோ மாமா, ஃபோன் அங்க இருக்கே. அவ்வளோ தூரம் நடந்து போய் ஃபோன் எடுத்துட்டு வந்து ஆர்டர் எல்லாம் பண்ணி அவன் கொண்டு வரதுக்குள்ள என் பசியே போயிடும் போங்க அப்படி சொல்லிட்டு கீர்த்தி அங்கிருந்து போயிட்டா. அப்ப அவரு, கௌசல்யா, இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம மருமகளை பத்தி. அவளுக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு ஆர்டர் பண்றதுக்கு கூட அவளுக்கு இப்படி ஒரு சோம்பேறித்தனமா? நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். இப்படிப்பட்டவளை நீ அடக்கணும்னு நினைக்கிற. சாத்தியமா இது? ஆமாங்க, இவகிட்ட சொல்றதை விட நானே பூஜையை பண்ணிக்கிறேன். அப்படி இந்த கார்த்திகை மாசத்துல சிவையாக்கு பூஜை பண்ணி ஆராதனை பண்ணி அவங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க கௌசல்யாபா.